ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ புடலங்காய் கூட்டு சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. சுவையாக இருக்கும், அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், புடலங்காய் கட் பண்ணி நடுப்புற இப்படி கேப் வச்சுக்கணும். பாருங்கள், பைத்தம்பருப்பு ஒரு புடலங்காய்க்கு ஒரு 25 கிராம் வச்சுக்கிட்டேன். இப்படி நடு சென்டரில் வச்சுக்கணுங்க. தண்ணி வந்து ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம். சோம்பு தூள் போட்டுக்கலாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, இந்த அளவு போட்டுக்கணும். வெங்காயம் வந்து தாளிக்கையில் போட்டால் கடைசியில் தாளிக்கணுங்க. தாளிக்கையில் போட்டால் நறுக்கு நறுக்குன்னு வாயில் வரும், அதனால் இதிலேயே போட்டுக்கலாம். புடலங்காய் வேகிறதுக்குங்க இதில் வந்து ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த அளவு ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. புடலங்காய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. புடலங்காய், வெங்காயம், பைத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த புடலங்காய் இதில் கொட்டிக்கலாம். கல் உப்பு இந்த அளவு போட்டுக்கலாம். பைத்தம்பருப்பு போட்டுடலாம். புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது ஆறணுன்னு ட்ரை ஆகிடுங்க. இது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.